இந்த பெண்ணை எங்க பார்த்தா படுத்திருக்கிறதே பார்த்தா மடிக்குதா பாரு என்ன கேஸ் ஐயோ மாலை வைக்க போறது இந்த பொண்ணு எனக்கு தெரியலவா காரணமா தாப்பி பயப்படாதே பாடு நீங்க நடந்தது என்ன கொலை ஐயா கொலை மாபெரும் கொலை நடந்து விட்டது ஐயா மாபெரும் கொலை நடந்து விட்டது கொலை நடக்கிறது மலை நடுங்காத பெண்ணு இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள் கொலை செஞ்சதே ஆட்சி முடிந்தவர் என்னுடைய ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பை இது நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமாய்யா. என்ன ஆச்சரியம் மன்னா, நீதி தவறாத நமது நாட்டில இந்த கொலை செய்தது யார்? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படி தெரிந்தால் அவனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவன் தான் கொலைகாரன் என்று உரைத்தால் உனக்கு தக்க சன்மானம் வழங்கும். நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யார் அவன்? யார் யார் இதற்கு சரியான சீத பேதியா நீதிபதி அவர்களே, நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலைகாரன் கொலைகாரன் யார் என்று கேட்கிறார். சொல்லட்டுமா? கொலைகாரன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் மன்னா, நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி நீ இருப்ப. எவனோ கொலை பண்ணா எவ்வளோ சத்தா நம்ம உயிரை நம்பத்தாக்கா கொலை செய்தது யார்? கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். கற்பழித்து கொலை செய்த அந்த குடியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் பாடுபட மாட்டேன். ஒரு வேலையில வெட்டி பையன் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறான். கொலைகாரன் நான் அல்ல. அண்ணா, தீர விசாரிக்கிறவில்லை. ஐயா இல்லை ஐயா, கொலை செய்தபடி வந்தான். என்னடா என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயி. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் விளக்கின்றாய். கொலைகாரன் விளக்கி எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கின்றது. இத்தனை பேருக்கு அரசவையில் ஏன் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி வர்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக இருக்கும் என்று நான் இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னா எனக்கு தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்று. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவாணி சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. கையில ஒத்துறா பையில ஒரு போட்டு வச்சு எடுத்து முடியாது. தவளை வாயால கச்சிட்டு மாட்டிக்கிற மாதிரி மாற்றி சொல்லிட்டேன். மேடியா பூமாதேவி காலை கலப்பிக்கிறான். எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய மாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும்.
அமைதியாக இருக்கவில்லை நீ. இப்போதுதான் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக. பெரியவர் நாங்க பேசும்போது சின்ன பிள்ளை பேசக்கூடாது. ஜாக்கிரதை. தலை இருக்க வாதாடக்கூடாது. சிந்திக்க வேண்டிய விஷயம். கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் யார் என்று தேடப் போகிறேன். வார்த்தைகள் அமைச்சரே, இது என்னுடைய நாடு. என் தந்தை என் நாட்டுக்கு மன்னர், நான் இந்நாட்டுக்கு இளவரசி. இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு அனைத்து உரிமைகளும் ஏன் அனைத்து தகுதிகளும் எனக்கு. அதை சொல்வதற்கு நீ யார்? நாட்டு அமைச்சனா? வாயை மூடும். விசாரித்து அமைச்சருக்கு தகுந்த தண்டனை நீங்கள் தண்டனை எனக்கா? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். ஐயோ வேலை எடுக்க சொல்லு, கிளம்பலாம். கொலை நடந்த இடம் பொற்றாமரைக்குளம். அந்த பொற்றாமரைக்குளம். நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். உண்மை. பொற்றாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். மறுக்கப்படாத உண்மை இது. இந்த பெண்ணை நான் கொலை கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தார். யாரா சாட்சி? கொலைக்கு சாட்சியா? உண்மை சாட்சியா? இவன் தான் கொலை செய்தார். இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நச்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நச்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நச்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உள்வைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உள்வைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உள்வைக்கும் அவன் சாட்சி. மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் கல்லாடான் மனக்கல்லால் போன மனிதர்களாலே. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன். உண்மையை சொல்பவன் அதிகாரம், இது உலகத்தில் அதிகாரம், இது உலக